டிபி எடுகேஷனின் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் என்ரோல் ஆகி இருக்கும் அல்லது ஓவரால் நாம் என்ரோல் ஆகி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒன்று இப்போது எங்களுக்கு தேவைப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் பள்ளி செல்லும் மாணவராக இருந்தால் அது உங்கள் சப்ஜெக்டாக இருக்கலாம். நீங்கள் வகுப்பறைகளுக்கு செல்லும் ஒருவராக இருந்தால் அது உங்கள் வகுப்பின் விவரங்களாக இருக்கலாம். ஏஎல் சப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம் அல்லது கேம்பஸில் இருக்கின்ற ஒருவராக இருக்கலாம். நீங்கள் என்ரோல் ஆகி இருக்கும் கோர்ஸாக இருக்கலாம். அந்த விடயங்களை நாம் அப்ளிகேஷனில் அடுத்த வேலைகளை தொடர வேண்டும் என்றால் ஆட் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான யூஐயை நாம் எப்படி கன்ஃபிகர் செய்து கொண்டு நாம் கஸ்டம் விஜெட்ஸ்களுக்கு தேவையான விடயங்களை தனியாக உருவாக்கி ஃபார்ம் வேலிடேஷன்ஸ்களை கொடுத்து அந்த பாட்டை நாம் சரியாக எப்படி செட்டப் செய்து கொள்வது என்று நாம் இந்த பாட்டில் பார்ப்போம். சரி, அப்படியானால் நாம் வேலையை பற்றி பேசாமல் நாம் கோடிற்கு சென்று பார்ப்போம். எப்படி நமது புதிய கோர்ஸ் ஒன்றையோ அல்லது சப்ஜெக்ட் ஒன்றையோ அந்த விடயங்களைப் போல ஓவராலாக பார்த்தால் அது யூசரை பொறுத்து மாறுபடும். நாம் புதிதாக ஒரு கோர்ஸ் ஆட் செய்து கொள்கின்றோம் என்று நாம் நினைப்போம். நாம் புதிதாக ஒரு கோர்ஸை ஆட் செய்யத்தான் இப்போது போகிறோம். நாம் அதன் ஃபார்ம் விடயங்களை சரியாக கிரியேட் செய்து கொண்டு இந்த வேலைகளை அடுத்ததாக எப்படி தொடர்வது என்று நாம் பார்ப்போம். சரி, நீங்கள் முன்னர் செக்ஷன்களில் எப்படி நாம் நமது ஃபயர்பேஸ் ப்ரொஜெக்டுடன் ஃப்ளட்டர் ப்ரொஜெக்டை லிங்க் செய்து கொண்டு நாம் விடயங்களை கான்ஃபிகர் செய்து கொள்வது என்று பார்த்தீர்கள். அந்த விடயங்கள் அதிகம் கடினமானவை அல்ல. இப்போது உங்களுக்கு கொஞ்சம் புரிந்திருக்கும். இதற்கு தேவைப்படுவது ப்ராக்டிஸ் தான். அடுத்ததாக நாம் தொடர்ந்து செய்யும்போது இது உங்களுக்கு மிகவும் ஃபேமிலியர் ஆகும். சரி, அடுத்ததாக நாம் எப்படி நேவிகேஷன்ஸ் விடயங்களை செட்டப் செய்வது, பாட்டம் நேவிகேஷன் பாரை எப்படி ஆட் செய்து கொள்வது என்று பார்த்தோம். சரி, நாம் இந்த செக்ஷனில் இதோ இந்த இமேஜை உங்களால் கண்டுபிடித்து கொள்ள முடியும். இங்கே மீண்டும் உங்களுக்கு காட்டினால் நமது ரெப்போசிட்டரிக்கு போங்கள். நமது ரெப்போசிட்டரியில் அசெட்ஸ் என்று ஒரு ஃபோல்டர் இருக்கும். நமது அசெட்ஸ் ஃபோல்டரில் app.png-ஐ இங்கே கண்டுபிடித்து கொள்ளலாம். இந்த பாட்டை தான் நமது மெயின் ஸ்க்ரீனை நாம் இப்போது உருவாக்க வேண்டும். நமது கோர்ஸ் ஒன்றை ஆட் செய்து கொள்ளும்போது இந்த ஃபார்மை நாம் ஃபார்ம் வேலிடேஷன்ஸ்களை ஆட் செய்து உருவாக்க வேண்டும். சரி, இதை எப்படி செய்வது என்று நாம் பார்ப்போம். இது போன்ற விடயங்களை நாம் முன்பும் செய்திருக்கின்றோம். இதை நாம் எப்படி சரியாக செய்வது என்று நாம் கோடிற்கு சென்று பார்ப்போம். நாம் முதலில் மெயின் ஸ்க்ரீனிற்கு வருவோம். நாம் பேஜஸில் மெயின் ஸ்க்ரீன்ஸில் மெயின் பேஜ் டாட் என்பதை உருவாக்கி கொண்டது உங்களுக்கு நினைவிருக்கும். நாம் மெயின் பேஜிலிருந்து இந்த வேலைகளை தொடர்ந்து செய்வோம். நான் இதையும் பக்கத்தில் கொடுத்து கொள்கின்றேன் உங்களுக்காக. அப்போது பார்த்து கொள்ள சுலபமாக இருக்கும். நாம் இதையும் சிறிதாக்கி இதையும் இந்த பக்கத்திற்கு எடுத்துக்கொள்வோம். சரி, நாம் இதை இந்த அளவில் வைத்துக்கொள்வோம். நீங்கள் டெவலப் செய்யும்போது நீங்கள் சிங்கிள் ஸ்க்ரீன் ஒன்றை வைத்துக்கொண்டு டெவலப் செய்கின்றீர்கள் என்றால் இப்படித்தான் நானும் பெரும்பாலும் செய்கின்றேன். இந்த விதமாக விடயங்களை உண்மையிலேயே போட்டுக்கொண்ட பிறகு என்னால் யூஐயை பார்த்து கொள்ள முடியும். நான் இங்கே டெவலப் செய்து கொண்டு போகும்போது நாம் ஒரு பெரிய லாஜிக்கை பேக்கெண்ட் போன்ற ஒன்றை உருவாக்குகிறோம் என்றால் இந்த பக்கத்தில் போட்டுக்கொள்வதில் அர்த்தமில்லை. அப்போது நாம் ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கொள்ள முடியும். நாம் முதலில் இதில் சிறிய மாற்றங்கள் சிலவற்றை செய்ய வேண்டும். நாம் முதலில் ஆரம்பிப்போம். உண்மையில் பார்த்தால் எனக்கு ஆப் பார் தேவையில்லை. நான் இங்கே ஆப் பாரை நீக்கி விடுகிறேன். சரி, காலமில் நான் முதலில் இந்த நமது காலமை நேரடியாக இந்த விதமாக போடாமல் ஒரு விஜெட்டால் ரப் செய்து கொள்வோம். நாங்கள் சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூவால் ரப் செய்து கொள்வோம். ஏனென்றால் இதை ஸ்க்ரோல் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு விளங்கும், இந்த விதமாக கோர்சஸ் நிறைய இருக்கின்ற பொழுது நாம் இதை மேலும் கீழும் ஸ்க்ரோல் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதன் பிறகு இங்கே நாம் இந்த ஸ்கேஃபோல்டை அல்லது நாம் இங்கே இருக்கும் சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூவை இன்னொரு விஜெட்டால் ரப் செய்து கொள்வோம். நமது சேஃப் ஏரியாவால் ரப் செய்து கொள்வோம். இப்போது எங்களால் காலமை உருவாக்கி கொண்டு போக முடியும். காலமில் சில்ட்ரன் இருக்கிறார்கள். சில்ட்ரனாக நான் முதலில் ஒரு ரோவை போட்டுக்கொள்கின்றேன். இதை இங்கே கொஞ்சம் ஜூம் அவுட் செய்து கொள்கிறேன். ஒரு ரோவை கொடுப்பது ஏனென்றால் நான் இங்கே யூஐயை காட்டினால் உங்களுக்கு தெரியும். இங்கே நமது டைட்டில்
மற்றும் நமது பட்டன் இருப்பது ஒரு ரோ விதமாக ஒரு ரோவிற்குள் ஆகும். நாம் முதலில் ஒரு ரோவை கொடுத்து வேலைகளை ஆரம்பிப்போம். முதலில் சைல்டாக நாம் ஒரு ரோ விஜெட்டை போட்டுக்கொள்வோம். ரோவில் உங்களால் சில்ட்ரனை ஆட் செய்து கொள்ள முடியும். நாம் சிம்பிள் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றைத்தான் முதலில் போட்டுக்கொள்கின்றோம். நாம் இதற்கு ஸ்டடி பிளானர் என்று கொடுப்போம். அடுத்ததாக நாம் இதற்கு ஒரு ஸ்டைலை கொடுப்போம். டைனமிக் விதமாக நான் இப்படி ஸ்டைல் கிளாஸ் ஒன்றை உருவாக்கி இந்த ஸ்டைல்களை ஆட் செய்து கொள்வது என்று உங்களுக்கு சொன்னது நினைவிருக்கும். இதில் நான் அதிகமாக ஸ்டைலை பேஸாக கொள்ளாததால் இதற்கு அவ்வளவு தூரம் ஃபோக்கஸ் செய்யவில்லை. நாம் நமது கலராக பிரைமரி கலரை கொடுத்து கொள்வோம். பிரைமரி கலரை நாம் டிஃபைன் செய்து கொண்டோம். உங்களுக்கு நினைவிருக்கும், நமது கன்ஸ்டன்ட்ஸ் விதமாக நாம் ஒரு ஃபைலிற்குள் டிஃபைன் செய்து கொண்டோம். அடுத்ததாக ஃபாண்ட் சைஸை நான் மதிப்பை இங்கு குறிப்பிடும் விதமாக போட்டுக்கொள்கின்றேன். அண்ட் ஃபாண்ட் வெயிட்டை போல்டில் கொடுத்துக்கொள்வோம். அந்த விடயங்களை போட்டு பாருங்கள். நமது யூஐயில் இந்த விடயங்கள் அழகாக விழுந்திருக்கும். நான் இங்கே இதற்கு எனக்கு பேடிங் ஒன்று ஆட் ஆனால் நன்றாக இருக்கும் அல்லவா? நாம் நமது காலமை முழுவதுமாக பேடிங் விஜெட்டில் ரப் செய்து கொள்வோம். இந்த விதமாக காலமை செலக்ட் செய்து கொண்டு நாம் இதோ இங்கே பல்பில் இருந்து உங்களால் பேடிங்கால் இந்த விதமாக ரப் செய்து கொள்ள முடியும். எனக்கு தேவைப்படுவது சிமெட்ரிக் பேடிங் ஒன்று. எனக்கு ஹாரிசான்டல் டிரெக்ஷனில் இருந்தும் மற்றும் வெர்டிக்கல் டிரெக்ஷனில் இருந்தும் தான் எனக்கு தேவைப்படுகிறது. சரி, அந்த அளவு நல்லது. இப்போது நாம் பட்டனை ஆட் செய்து கொள்வோம். நீங்கள் அறிவீர்கள், பட்டனாக எங்களால் எலிவேட்டட் பட்டன் ஒன்றைத்தான் ஆட் செய்து கொள்ள முடியும். நாம் ஒரு எலிவேட்டட் பட்டனை ஆட் செய்து கொள்வோம். எலிவேட்டட் பட்டனின் ஆன் ப்ரெஸ்டை நான் இப்போதைக்கு எம்டியாக வைத்துக் கொள்கிறேன். நாம் முதலில் சைல்டு ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் செய்து கொண்டு போவோம். சரி, ஒரு சைல்டாக நான் இங்கே போட்டுக்கொள்கின்றேன். இங்கே உண்மையில் போட்டுக்கொண்டால் நல்லது. ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், நான் இங்கே யூஐயிற்கு வந்தால் இங்கே ஒரு ஐக்கனும் மற்றும் ஒரு டெக்ஸ்டும் தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அதனால் சைல்டாக எனக்கு ஒரு ரோவை போட்டுக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் இங்கே டெக்ஸ்ட் இல்லாமல் ஒரு ரோவை நாம் போட்டுக்கொண்டு போவோம். பிறகு மாற வேண்டும் என்று தோன்றினால் நாம் மாற்றுவோம். அது ஒரு இஷ்யூவும் இல்லை. இந்த விதமாக நான் ஒரு ரோவை போட்டுக்கொண்டேன். முதலில் நமது ப்ளஸ் ஐக்கன் இருக்க வேண்டும். நாம் ஐக்கனை போட்டுக்கொள்வோம். ஐக்கன்ஸ் ஆட் என்ற ஐக்கன் தான் அந்த ப்ளஸ் ஐக்கனாக இருக்கின்றது. இப்போது அடுத்ததாக டெக்ஸ்ட் ஒன்று இருக்கின்றது. நாம் டெக்ஸ்டாக அங்கே ஆட் கோர்ஸ் என்று கொடுத்து போட்டுக்கொள்ள வேண்டும். யூஐயும் பார்த்து கொண்டே வாருங்கள். இதோ இது இப்போது உங்களுக்கு அழகாக ஆட் ஆகி இருக்கின்றது. நம்மால் ஸ்டைல் செய்து கொள்ள முடியும். அது ஒரு இஷ்யூ இல்லை. ஒரு கோர்ஸை ஆட் செய்து கொள்கிறோம். அடுத்ததாக எனக்கு இந்த ஐக்கனின் மற்றும் அந்த விடயங்களின் கொஞ்சம் கலர் போன்றவை எனக்கு மாற வேண்டும். ஐக்கனின் கலரானது colors.white விதமாக வர வேண்டும். மற்றும் இங்கே இதற்கும் நான் ஒரு ஸ்டைலை போட்டுக்கொள்கின்றேன். ஒரு டெக்ஸ்ட் ஸ்டைல் விதமாக கலரை கொடுக்க முடியும். colors.white விதமாக. சரி, இப்போது இது ஒயிட் விதமாக மாறியது உங்களுக்கு தெரியும். அண்ட் எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலரை ஆட் செய்து கொள்ள முடியும். உங்களால் இந்த முழு ரோவையும் ஒரு கன்ஸ்டாக குறித்து கொள்ள முடியும். இப்போது உங்களால் உங்கள் எலிவேட்டட் பட்டனை டெக்கரேட் செய்து கொள்ள முடியும். இதில் ஸ்டைல் என்று ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கின்றது. ஸ்டைல் என்ற ப்ராப்பர்ட்டியின் விதமாக உங்களால் எலிவேட்டட் பட்டன் ஸ்டைல் ஃப்ரம் என்று கொடுக்க முடியும். எலிவேட்டட் பட்டன் டாட் ஸ்டைல் ஃப்ரம் என்றதிலிருந்து உங்களால் போட்டுக்கொள்ள முடியும். எனக்கு பேக்ரவுண்ட் கலரானது பிரைமரி கலர் விதமாக தேவைப்படுகிறது. உங்களால் பார்க்க முடிகிறது, இதை நம்மால் போட்டு கொடுக்க முடியவில்லை. என்ன இஷ்யூ என்று பார்ப்போம். இங்கே பேக்ரவுண்ட் கலரை எனக்கு தேவைப்படுகிறது. அடுத்ததாக எனக்கு பேடிங் ஒன்று தேவை. உங்களுக்கு தெரியும், நான் இதை சேவ் செய்து கொண்டால் இங்கே பேடிங் என்ற ப்ராப்பர்ட்டி இல்லாமல் இதை சேவ் செய்து கொள்கிறேன். இங்கே பேடிங் ஒன்று ஆட் ஆக வேண்டும். உங்களுக்கு தெரியும், நமக்கு பேடிங் ஒன்று ஆட் ஆனால் இது சுலபமாகும். நான் பேடிங் ஒன்றை கொடுத்து கொள்கின்றேன். இந்த விதமாக இதில் பேடிங் என்று ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கின்றது. நான் ஹாரிசான்டல் டிரெக்ஷனில் இருந்து மட்டும் பேடிங் ஒன்றை போட்டுக்கொள்கின்றேன்.
வெர்டிக்கல் டிரெக்ஷன்ஸிலிருந்து போல போட்டுக்கொண்டால் அதிகமாக இருக்கிறதா என்று பார்ப்போம். அதிகம்தானே? நம்மால் இங்கே எல்லா டிரெக்ஷன்ஸ்களிலிருந்தும் நாம் ஈக்குவல் அமௌண்ட்ஸில் பேடிங்கை போட்டுக்கொள்வோம். நாம் மதிப்பை குறிப்பிடுகிறேன் போல கொடுத்தால் இந்த அளவும் நல்லது. நாம் இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கொள்வோம். மதிப்பை குறிப்பிடுகின்றேன் போல அந்த அளவு நல்லது. அடுத்ததாக எனக்கு ரோவிற்கு உங்களால் ரோவின் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டை ஸ்பேஸ் பிட்வீன் விதமாக போட்டுக்கொண்டால் அது 2 பக்கத்திற்கும் போகும். இங்கே இல்லை, ஸ்பேஸ் பிட்வீன் செய்ய வேண்டியது. நான் இப்போது இங்கே இந்த ரோ என்பது இதோ இந்த பட்டனிற்குள் இருக்கும் ரோ. நான் இதோ இங்கே இருக்கும் மெயின் ரோவைத்தான் ஸ்பேஸ் பிட்வீன் விதமாக போட்டுக்கொள்ள வேண்டும். அப்போது இந்த இருவரும் 2 பக்கத்திற்கு போவார்கள். சரி, அடுத்ததாக நமது மெயின் ரோவிலிருந்து வெளியே வருவோம். இப்போது நமக்கு டிஸ்கிரிப்ஷன் போன்ற விஷயங்கள் சிலவற்றை ஆட் செய்து கொள்ள வேண்டும். நான் இந்த விதமாக எனது டிஸ்கிரிப்ஷனை நான் இங்கிருந்து காப்பி செய்து கொள்கின்றேன். இதை நான் மீண்டும் டைப் செய்ய வேண்டியது இல்லை. இங்கே நான் சிறிய விவரம் ஒன்றை போட்டிருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இது ரோவிற்கு டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை போட்டிருக்கிறது. இப்போது நான் இங்கே கலரை கொடுத்து ஃபாண்ட் சைஸை போலத்தான் போட்டு கொண்டிருக்கின்றேன். சரி, அடுத்ததாக நமக்கு கோர்சஸ் விஷயங்களை எனக்கு இங்கே கீழே டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். அப்போது நமக்கு இருப்பது இதோ இந்த செக்ஷனை உருவாக்க வேண்டும். இந்த செக்ஷனை உருவாக்குவதற்கு முன்பு நமக்கு கோர்சஸ் விஷயங்கள் சிலவற்றை ஆட் செய்து கொள்ள வேண்டும். நாம் முதலில் கோர்ஸ் விஷயங்கள் சிலவற்றை ஆட் செய்து கொண்டு வருவோம். நாம் முதலில் இந்த கோர்ஸை ஆட் செய்யும் பட்டனை கிளிக் செய்த பிறகு ஒரு ரோவை ஆட் செய்யும் ஃபார்ம் நாம் போக வேண்டும். நாம் முதலில் இதோ இந்த ஃபார்மை உருவாக்கி கொள்வோம் அல்லவா? அதற்கு முன் நாம் நேவிகேஷனை செட்டப் செய்து கொண்டு விடுவோம். நேவிகேஷனை செட்டப் செய்து கொள்ள முடியும் உங்களால். உங்களின் ரூட்டிங் செட்டப் செய்யும் ரவுட்டரிற்குள் நீங்கள் போக வேண்டும். இப்போது நாம் உருவாக்க வேண்டும் புதிய பேஜ் ஒன்றை. நாம் முதலில் பேஜை உருவாக்கி கொள்வோம். அந்த மெயின் ஸ்க்ரீனிற்குள் உருவாக்க வேண்டாம். நாம் இப்போது உருவாக்குவது add new course பேஜை ஆகும். add new course ... அதை நாம் ஒரு ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக உருவாக்கி கொள்வோம். இப்போது நமக்கு ஸ்டேட்ஃபுல் அதிகம் தேவையில்லை. ஏனென்றால் இந்த விஷயங்களை நம்மால் சுலபமாக ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றால் செய்து கொள்ள முடியும். நான் இங்கே இப்போதைக்கு ஸ்கேஃபோல்ட் ஒன்றை இதை ரிப்ளேஸ் செய்து கொள்கின்றேன். இப்போது எனக்கு இந்த பேஜிற்கு செல்லும் நேவிகேஷனை தான் ரவுட்டரில் செட்டப் செய்து கொள்ள வேண்டும். சரி, உங்களால் முடியும். இதோ இருப்பது add new course என்றதற்கு செல்லும் ரூட்டை தான். நாம் இப்போது புதிதாக ஒரு ரூட்டை டிஃபைன் செய்ய வேண்டும். உங்களால் கோ ரூட்டில் அல்லது ரூட்டை டிஃபைன் செய்து கொள்ள முடியும். கோ ரூட்டிற்கு நமக்கு முதலில் பாத்தை கொடுக்க வேண்டும். நாம் இங்கே விரும்பிய பாத்தை கொடுக்க முடியும். நான் add new course என்று பாத்தை கொடுக்கின்றேன். அடுத்ததாக இதில் இன்னும் சில ஃபீல்ட்ஸ் இருக்கின்றன. பில்டரை நாம் கொடுக்காமல் இங்கே பில்டர் என்பது கட்டாயமாக ரிக்வயர்ட் ஃபீல்டாக இருப்பது உங்களுக்கு தெரியும். நாம் இதை ஹோவர் செய்து கொண்டிருந்தால் இதற்கு பாஸ் செய்து கொள்ள தேவையான விஷயங்களை உங்களால் பார்த்து கொள்ள முடியும். இங்கே பேஜ் பில்டரை நாம் கட்டாயமாக பாஸ் செய்து கொள்ள வேண்டும். பேஜ் பில்டருக்கு முன்பு add new course என்று நாம் நேமை கொடுப்போம். மற்றும் இங்கே நீங்கள் பேஜ் பில்டரை பாஸ் செய்து கொள்ள வேண்டும். பில்டருக்கு கண்டெக்ஸ்ட் ஸ்டேட் தேவையில்லை. நான் சும்மா add new course ஸ்க்ரீனை இங்கே ரிட்டர்ன் செய்யத்தான் இருக்கிறது. சரி, இப்போது நாம் add new course என்று ரூட்டை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இப்போது நான் மெயின் பேஜில் உங்களுக்கு நினைவிருக்கட்டும், இந்த பட்டனை கிளிக் செய்த பிறகுதான் அந்த பேஜிற்கு மேப்ஸ் ஆக வேண்டும். அப்படியானால் அதற்குத்தான் நமக்கு இதோ இங்கே onPressed என்ற மெத்தட் இருக்கிறது. எலிவேட்டட் பட்டனில் இப்போது நான் கோ ரவுட்டரை எப்படி செட்டப் செய்வது என்று உங்களுக்கு தெரியும். கோ ரவுட்டரை முதலில் இம்போர்ட் செய்து கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு சுலபம். அப்போது இங்கிருந்து சஜஸ்ட் ஆகும் கண்டெக்ஸ்டை எடுக்கிறது. கண்டெக்ஸ்டில் இருந்து நாம் புஷ் செய்ய வேண்டும். கோ அல்ல, புஷ் செய்ய வேண்டும். அப்போது நம்மால் பேக் வர முடியும். புஷ் செய்ய வேண்டியது எங்கே? add new course என்றதற்கு இதை நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்காக போடும்போது இது தவறானால் உங்களால் இதை தனியாக ஒரு கிளாஸிற்குள் டிஃபைன் செய்து கொள்ள முடியும். அந்த விஷயங்களை நான் இப்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை.
இப்போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் சரியாகவே புரிய வேண்டும். நான் இதை கிளிக் செய்து கொண்ட பிறகு உங்களுக்கு ஒரு blank scaffold தெரியும். நாம் இங்கே add new course screen-ஐ இப்போது டிசைன் செய்து கொண்டு போவோம். சரி, நாம் வந்த பிறகு உங்களால் பார்த்து கொள்ள முடியும். add new course என்றதன் இந்த UI-ஐ தான் நாம் இப்போது உருவாக்க வேண்டும். இதில் input files 5ம் ஒரு பட்டனும் இருக்கின்றது. நாம் ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் விஷயங்களைத்தான் இங்கே மெயினாக கன்சிடர் செய்ய வேண்டிய விஷயம். இதோ இங்கே இந்த இன்புட் ஃபைல்ஸ் 5க்கும் யூஸ் ஆகிறது. நமது ஆப்பில் உள்ள யூஸ் ஆகும். இன்புட் ஃபீல்ட்ஸ்களின் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எல்லா இன்புட் ஃபீல்டும் சமமானது. அதனால் நான் இந்த இன்புட் ஃபீல்டை ஒரு கஸ்டம் விஜெட்டாக டிஃபைன் செய்து கொள்கின்றேன். சரி, நான் இதை ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்கின்றேன். நாம் இப்போது ஒரு கஸ்டம் விஜெட்டை தான் உருவாக்கப் போகின்றோம். நான் லைப்ரரிக்குள் வந்து புதிதாக விஜெட்ஸ் என்று ஒரு ஃபோல்டரை உருவாக்கிக் கொள்கின்றேன். நாம் புதிதாக ஒரு கஸ்டம் விஜெட்டை தான் இப்போது உருவாக்கப் போகிறோம். நாம் இப்போது இன்புட்டிற்கு ஒரு விஜெட்டை உருவாக்கிக் கொள்வோம். நாம் இதற்கு பெயர் கொடுப்போம். நாம் புதிதாக ஒரு ஃபைலை கிரியேட் செய்து கொள்கிறேன். நாம் கஸ்டம் இன்புட் டாட் என்று கொடுப்போம். சரி, நான் இதை ஒரு ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக கஸ்டம் இன்புட் என்று உருவாக்குகிறேன். நாம் இதற்கு கட்டாயமாக பாஸ் செய்து கொள்ள வேல்யூ சில தேவை. நான் பாஸ் செய்து கொள்ள வேண்டியது ஃபைனல். இந்த டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலரை பாஸ் செய்து கொள்ள வேண்டும். டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலரை நாம் இங்கே கண்ட்ரோலர் என்று கொடுப்போம். அண்ட் நாம் லேபிளை பாஸ் செய்ய வேண்டும். நான் இங்கே UIயில் காட்டினால் கண்ட்ரோலர் என்பது இந்த வேல்யூவை அசைன் செய்து கொள்ள வேண்டும். நாம் வேரியபிளிற்கு, அதாவது இந்த வேல்யூவை எடுக்க வேண்டும். அதுக்குத்தான் நாம் கண்ட்ரோலரை எடுக்கின்றோம். இப்போது இங்கே லேபிள் என்பது எனக்கு தெரிகிறது. கோர்ஸ் நேம், கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் போல ஒரு லேபிள் விதமாக டிசைன் செய்து கொள்ள முடியும். நான் முன்பு இந்த விதமாக அல்ல டிசைன் செய்து கொண்டது நினைவிருக்கட்டும். கஸ்டம் இன்புட்டை எல்லா விதமாக உங்களால் செய்து கொள்ள முடிய வேண்டும். நாம் லேபிள் டெக்ஸ்ட் என்று கொடுப்போம். லேபிள் டெக்ஸ்டை நாம் பாஸ் செய்ய வேண்டியது ஒரு ஸ்ட்ரிங் ஆகும். அடுத்ததாக நாம் ஒரு வேலிடேட்டரை பாஸ் செய்து கொள்வோம். ஃபைனல் ஸ்ட்ரிங். இது நலபுலாக இருக்கலாம், அதாவது வேலிடேட்டர் ஒன்று இல்லாமலும் போகலாம். ஒரு ஃபங்க்ஷனைத்தான் வேலிடேட்டர் என்பது ஸ்ட்ரிங். இது நலபுலாக இருக்கலாம். நாம் இதற்கு வேலிடேட்டர் என்று பெயர் கொடுப்போம். சரி, இப்போது இது உங்களுக்கு புரிய வேண்டும். எம்மால் கஸ்டம் ஃபங்க்ஷன் ஒன்றை பாஸ் செய்து கொள்ள முடியும். இதை பாஸ் செய்யாமலும் இருக்கலாம். சரி, இங்கே இது புரியவில்லை என்றால், அதாவது இதற்கு வேல்யூ ஒன்று இல்லாமலும் போகலாம், ஆர்குமெண்ட் ஒன்று இல்லாமலும் போகலாம் என்றுதான் நான் இங்கே சொல்லி இருக்கின்றேன். வேலிடேட்டர் என்றால் என்னவென்று நான் அடுத்ததாக சொல்கிறேன். நம்மால் பேராமீட்டர்ஸ்களை ஆட் செய்து கொள்ள முடியும். வேலிடேட்டரை நீங்கள் ரிக்வயர்ட் ஆக்க வேண்டாம், ஏனென்றால் நாம் இதை நலபுலாக இருக்க முடியும் விதமாக குறித்து கொண்டால் இதை ரிக்வயர் இல்லாமல் நாம் போட்டுக்கொள்வோம். நான் பேடிங் விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்து கொள்கின்றேன். எனக்கு இங்கே பேடிங் ஆனது வெர்டிக்கலி மட்டும்தான் தேவைப்படுகிறது. அதனால் உங்களால் சிமெட்ரிக் வெர்டிக்கலி பேடிங் ஒன்றை உங்களுக்கு தேவை என்று சொல்ல முடியும். உங்களால் இந்த பேடிங்கை ஒரு கன்ஸ்டாக போட்டுக்கொள்ள முடியும், ஏனென்றால் பேடிங் வேல்யூவானது மாறப்போவதில்லை. அடுத்ததாக இதில் சைல்டாக டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு ஒன்றை போட்டுக்கொள்ள வேண்டும். டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு அல்ல, டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு ஒன்று. ஏனென்றால் நாம் ஃபார்ம் ஒன்றுக்குள் தான் இந்த விஷயங்களை போட்டுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்மால் ஃபார்ம் வேலிடேஷன்ஸ்களை ஆட் செய்து கொள்ள முடியும். நான் கண்ட்ரோலரை பாஸ் செய்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த கண்ட்ரோலரை மேலே வேல்யூ ஒன்றாக பாஸ் செய்து கொள்கிறோம். நாம் இதை இனிஷியலைஸ் செய்யும் பொழுது மீண்டும் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் செய்து கொள்கிறோம். சரி, அடுத்ததாக நான் இங்கே சிறிய டெக்கரேஷன் விஷயங்களை போடுகின்றேன். நான் இங்கே இந்த டெக்கரேஷனை காப்பி செய்து கொள்கின்றேன். இங்கே இந்த டெக்கரேஷனை டைப் செய்ய போனால் இது அவ்வளவு சுலபமாக இருக்காது. லேபிள் டெக்ஸ்டை நான் இங்கே பெயர் போட்டுக்கொண்டேன். உங்களுக்கு தெரியும், தவறு. லேபிள் டெக்ஸ்ட் இந்த விதமாக இருக்க வேண்டும். லேபிள் டெக்ஸ்டை போட்டுக்கொண்டேன். அடுத்ததாக டார்க் க்ரீன் என்பதை இம்போர்ட் செய்து கொள்வோம். நமது கலர்ஸிலிருந்து நான் டெக்கரேஷனாக இந்த கோடை ஆட் செய்து கொண்டேன். உங்களுக்கு தெரியும், இந்த விடயங்களுக்கு இப்போது நீங்கள் டைமை வேஸ்ட் செய்ய வேண்டாம். இந்த விடயங்கள் இப்போது உங்களுக்கு புரிகிறது. நாம் இப்போது பேசிக்கலி ஃபோக்கஸ் செய்ய வேண்டியது ஃபயர்பேஸ் விஷயங்களை கற்றுக்கொள்வது. அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் டைப் செய்து கொண்டிருக்க தேவையில்லை.
இந்த விஷயங்கள் இப்போது உங்களுக்கு புரிவதால் கோடை நேரடியாக GitHub ரெபோசிட்டரிக்கு சென்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதைத்தான் அதிகமாக நான் GitHub ரெபோசிட்டரியையும் உங்களுக்கு ஷேர் செய்து கொள்கிறேன். சரி, இங்கே நடந்தது என்னவென்று நான் இதை விளக்குகிறேன். முதலில் லேபிள் டெக்ஸ்டை அசைன் செய்து கொண்டிருக்கின்றேன். நாம் பாஸ் செய்து கொள்ளும் லேபிள் டெக்ஸ்ட் விதமாக அடுத்ததாக நான் லேபிளை ஸ்டைல் செய்து கொண்டிருக்கின்றேன். லேபிளிற்கு நான் இங்கே கலர் ஒன்றை கொடுக்கின்றேன். ஃபாண்ட் சைஸ் விதமாக கொடுத்திருக்கின்றேன். அடுத்ததாக நான் லேபிளின் பார்டரை மாற்றிக்கொள்ள முடியும். பார்டர் ரேடியஸை மாற்றிக்கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகு ஃபோக்கஸ்ட் பார்டரை மாற்றிக்கொண்டிருக்கின்றேன். ஃபோக்கஸ்ட் பார்டர் என்பது நான் அதை ஃபோக்கஸ் செய்து கொண்டு நாம் டைப் செய்யும்போது தான் ஃபோக்கஸ்ட் பார்டரானது ஆக்டிவேட் ஆகும். ஃபீல்டு என்ற ப்ராப்பர்ட்டியை நான் ட்ரூ விதமாக போட்டிருக்கின்றேன். இப்போது நான் இங்கே கண்டென்ட் பேடிங் ஒன்றை போட்டிருக்கின்றேன். இந்த கண்டென்ட் பேடிங்கால் நடப்பது நான் உங்களுக்கு இமேஜில் காட்டினேன். இந்த இடையில் பேடிங் இருக்கின்றது அல்லவா? இந்த வேல்யூஸ்களைத்தான் அந்த கண்டென்ட் பேடிங் என்கின்றோம். அதாவது நாம் இங்கே கண்டென்ட்டை டைப் செய்யும் கண்டென்ட்டிற்கும் மற்றும் நமது மற்ற இந்த மார்ஜின்ஸ் இடையில் இதோ இந்த பார்டர்ஸ் இடையில் இருக்கும் பேடிங்கை தான் இங்கே கண்டென்ட் பேடிங் என்று சொல்லுகின்றோம். சரி, அடுத்ததாக நாம் பாஸ் செய்து கொள்ளவில்லையே நமது வேலிடேட்டரை. நாம் டெக்கரேஷனிற்கு முன் நாம் இங்கே வேலிடேட்டரை பாஸ் செய்து கொள்வோம். வேலிடேட்டர் விதமாக உங்களுக்கு தெரியும், இங்கே டிஃபால்ட் வேலிடேட்டரானது நலபிள் ஸ்ட்ரிங் ஒன்றைத்தான் தருகிறது. இதுதான் டைப். இந்த டைப்பை உங்களால் யோசிக்க முடியாவிட்டாலும் நான் எப்படி யோசித்து கொண்டேன் என்று சொல்கிறேன். இதை பேசிக்கலி யோசிப்பது நாம் உண்மையில் அசைன் செய்ய வேண்டியது இதோ இதற்கு அசைன் செய்யும் டைப்பை தான். இந்த டைப் தான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கண்ட்ரோலரின் டைப் நினைவில் இல்லாவிட்டால் கண்ட்ரோலர் என்பது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் என்று உங்களால் பார்த்து கொள்ள முடியும். சரி, இதை நலபிள் விதமாக குறித்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நாம் இங்கே இதை நலபிள் ஆக்கினால் நம்மால் வேலைகளை செய்ய முடியாமல் போகும். சரி, நமக்கு பேசிக்கலி கஸ்டம் விதமாக டிசைன் செய்ய தேவையானது அதுதான். இப்போது நாம் இதை யூஸ் செய்து கொண்டு நமது ஃபார்மை தான் உருவாக்க வேண்டும். நாம் நமது add new course ஸ்க்ரீனிற்கு போவோம். add new course ஸ்க்ரீனில் நான் ஒரு ஆப் பாரை போட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் கட்டாயமாக ஒரு ஆப் பாரை வைத்து கொண்டிருக்க வேண்டும். இங்கே ஒரு எம்டி ஆப் பாரை வைத்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் என்னால் மீண்டும் மேப்ஸ் ஆக முடியாது. உங்களுக்கு நினைவிருக்கட்டும், நாம் புஷ் என்றதைத்தான் யூஸ் செய்து கொண்டோம். இங்கே புஷ் என்பதில் அந்த பேக் ஐக்கன் வர வேண்டுமானால் கட்டாயமாக புஷ் ஸ்க்ரீனில் ஒரு ஆப் பார் இருக்க வேண்டும். இதற்குள் எதுவும் இருக்க தேவையில்லை. பேசிக்கலி ஒரு ஆப் பார் இருக்க வேண்டும். அதுதான் நடக்க வேண்டும். ஆப் பாரில் இருந்துதான் இந்த ஐக்கனானது டிஃபால்ட்டாக விழும். சரி, நான் இங்கே பேடிங் ஒன்றை முதலில் போட்டுக்கொள்கின்றேன். பேடிங் ஆனது சிமெட்ரிக் விதமாக ஹாரிசாண்டல் பேடிங் ஒன்று தான் எனக்கு தேவைப்படுகிறது. நான் ஒரு ஹாரிசாண்டல் பேடிங்கை போட்டுக்கொள்கிறேன். இது நான் ஒரு ஹாரிசாண்டல் பேடிங்கை போட்டுக்கொண்டேன். உங்களுக்கு தெரியும், நமக்கு பேசிக்கலி தேவைப்படுவது ஒரு ஃபார்ம். ஒரு ஃபார்மின் சைல்டாக ஒரு சைல்டை பாஸ் செய்து கொள்ள முடியும் என்று உங்களுக்கு தெரியும். எனக்கு காலம் ஒன்றைத்தான் பாஸ் செய்ய தேவைப்படுகிறது. ஏனென்றால் எனக்கு மல்டிபிள் எலிமெண்ட்ஸ்களை போட்டுக்கொள்ள தேவைப்படுவதால் இந்த விஷயங்களை நாம் அப்படியே வைத்துக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும், நாம் ஒரு ஃபார்மை யூஸ் செய்ய வேண்டுமானால், நாம் வேலிடேட்டர்ஸ்களை போட வேண்டுமானால் ஃபார்ம் கீயை உருவாக்க வேண்டும். சரி, நாம் அந்த விஷயங்களை முதலில் டிஃபைன் செய்துவிட்டு வருவோம். நாம் இதோ இங்கே மேலே வந்தால் அந்த விஷயங்களை டிஃபைன் செய்து கொண்டு போக முடியும். சரி, நமக்கு பல விஷயங்களை டிஃபைன் செய்ய வேண்டி உள்ளது. நான் முதலில் ஃபைனல் ஃபார்ம் கீயை டிஃபைன் செய்கிறேன். ஃபார்ம் கீயை எப்படி நாம் டிஃபைன் செய்வது என்று உங்களுக்கு தெரியும். என்ன டைப்? ஒரு குளோபல் கீ விதமாகத்தான் நாம் டிஃபைன் செய்து கொள்கின்றோம். ஃபார்ம் ஸ்டேட்டில் உள்ள ஒரு குளோபல் கீ விதமாக உங்களுக்கு தேவை என்றால் இங்கே கட்டாயமாக டைப் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்கள். டைப்பை போட்டுக்கொள்வது நல்லது. ஃபார்ம் ஸ்டேட் விதமாக நீங்கள் இதன் டைப்பை போட்டுக்கொள்ளுங்கள். சரி, நீங்கள் இங்கே இந்த கன்ஸ்டை நீக்க வேண்டியிருக்கும். நம்மால் இப்போது கன்ஸ்டை யூஸ் செய்ய முடியாது. சரி, அடுத்ததாக உங்களுக்கு புரிய வேண்டும். பேசிக்கலி நாம் இப்போது கஸ்டம் ஃபீல்ட்ஸ்களுக்கு பாஸ் செய்ய வேண்டியது இது போன்ற டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் விஷயங்களை, அதாவது இந்த வேல்யூஸ்களை சேவ் செய்து கொள்ள
நமக்கு கண்ட்ரோலர்ஸ் விடயங்கள் தேவையல்லவா? அதனால் நான் பேசிக்கலி கண்ட்ரோலர்ஸ் 5 உருவாக்க வேண்டும். நாம் கண்ட்ரோலர்ஸ் 5 உருவாக்குவோம். நாம் இங்கிருந்து கண்ட்ரோலர்ஸ்களை உருவாக்குவோம் அல்லவா? ஃபைனல் டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஒன்று. நாம் முதலில் கோர்ஸ் நேமிற்கு உருவாக்குவோம். கோர்ஸ் நேம் கண்ட்ரோலர். இது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஆகும். சரி, இந்த விதமாக கண்ட்ரோலர்ஸ்களையும் உருவாக்க வேண்டும். நான் இங்கிருந்து கண்ட்ரோலர்ஸ்களையும் காப்பி செய்து கொள்கின்றேன். இதை நான் மீண்டும் டைப் செய்து பார்த்து கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. நான் கண்ட்ரோலர்ஸ் விதமாக கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கண்ட்ரோலர், கோர்ஸ் டியூரேஷன் கண்ட்ரோலர், கோர்ஸ் ஷெட்யூல் கண்ட்ரோலர், கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் கண்ட்ரோலர் என்று இதை டிஃபைன் செய்திருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும். இதோ இங்கே இருப்பது பேசிக்கலி ஒரு கோர்ஸை கிரியேட் செய்து கொள்ள தேவையான ஃபீல்ட்ஸ் விஷயங்கள். அடுத்ததாக நாம் கோர்ஸ் மாடலை உருவாக்க வேண்டும். நான் அடுத்ததாக எப்படி உருவாக்குவது என்று விளக்குகிறேன். அதற்கு முன்பு இந்த ஃபார்மின் வேலைகளை நாம் முடித்துக் கொள்வோம். கட்டாயமாக இந்த ஃபார்மில் கீயை பைண்ட் செய்ய கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நாம் அதை மறந்து விடுவோம். ஃபார்ம் கீ விதமாக கீயை பைண்ட் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நீங்கள் கட்டாயமாக இங்கே இந்த காலமை ஒரு சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூவால் ரேப் செய்து கொள்வது மிகவும் நல்லது. இல்லாவிட்டால் நாம் ஃபார்மை ஃபில் செய்யும் போது கீபோர்ட் திறக்கும் போது நமக்கு அடிக்கடி ஓவர்ஃப்ளோ இஷ்யூஸ் வரும். இப்போது நான் கோர்ஸ் ஒன்றை ஆட் செய்து கொள்ள தேவையான டைட்டில் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் விஷயங்களை இங்கிருந்து காப்பி செய்து கொள்கிறேன். உங்களால் பார்க்க முடிகிறது. நாம் முதலில் டைட்டில் ஒன்றை கொடுத்தோம். நான் இங்கே UIற்கு போனால் உங்களால் பார்த்து கொள்ள முடியும் அட் நியூ கோர்ஸ் என்றதும் மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷனையும் தான் இப்போது இங்கே போட்டுக்கொண்டது. நான் இங்கே கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டை ஸ்டார்ட் விதமாக அமைத்துக் கொள்கின்றேன். அப்போது அந்த இஷ்யூ சரியாகும். சரி, இப்போது உங்களால் பார்க்க முடிகிறது பேக் ஐக்கன் ஆனது நமக்கு இங்கே ஆப் பார் இருப்பதால் வருகிறது. நான் உங்களுக்கு ஆப் பாரை கமெண்ட் செய்து காட்டுகின்றேன். ஆப் பாரை கமெண்ட் செய்து கொண்டால் நம்மால் பேக் வர முடியாது. இங்கே பேக் ஐக்கன் இல்லை. உங்களுக்கு தெரியும், கட்டாயமாக அதனால் ஆப் பாரை வைத்து கொள்ளவும் மிகவும் முக்கியமானதாகும். சரி, அடுத்ததாக நாம் காலமிற்கு அடியிலேயே நாம் உருவாக்கிய கஸ்டம் இன்புட்டை விஜெட்ஸிலிருந்து இம்போர்ட் செய்து கொள்வோம். கஸ்டம் இன்புட்டில் ரிக்வயர்ட் ஃபீல்ட்ஸ் விதமாக நமது கண்ட்ரோலரும் மற்றும் லேபிள் டெக்ஸ்டும் இருக்கின்றன. இப்போது நாம் முதலில் கோர்ஸ் நேம் கண்ட்ரோலரை பாஸ் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான் லேபிள் டெக்ஸ்டை போட்டுக்கொள்கின்றேன். நாம் இங்கே கோர்ஸ் நேம் என்றதை பாஸ் செய்து கொள்ள வேண்டும். அந்த விஷயங்கள் எவ்வளவு சுலபம் என்று உங்களுக்கு புரிகிறது. அடுத்ததாக உங்களுக்கு நினைவிருக்கலாம், நான் இங்கே ரிக்வயர்ட் இல்லாவிட்டாலும் வேலிடேட்டர் என்று ஒரு ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் செய்து கொண்டேன். நாம் இப்போது வேலிடேட்டரை தான் உருவாக்க வேண்டும். நமக்கு தெரியும், நம்மால் நமது வேல்யூவை எடுக்க முடியும். அதாவது இங்கே யூசர் என்டர் செய்து கொண்ட வேல்யூவை வேலிடேட் செய்யத்தான் போகிறோம். இப்போது உங்களால் இங்கு இருக்கும் வேல்யூவின் அடிப்படையில் செக் செய்து கொள்ள முடியும். நான் முதலில் பார்க்கின்றேன், இங்கே என்டர் செய்து கொண்ட வேல்யூ நல்லா என்று. அதாவது எதுவும் என்டர் செய்து கொள்ளவில்லையா? உங்களால் பார்க்க முடியும். வேல்யூ இஸ் எம்டி என்றது ட்ரூ என்றால், அதாவது ஃபீல்ட் காலியாக எம்டியாக இருக்கின்றது. சப்மிட் செய்ய போகும்போது ஃபீல்ட் காலியாக இருந்தால் இப்போது கட்டாயமாக நான் ப்ளீஸ் என்டர் அ கோர்ஸ் நேம் என்று ரிட்டர்ன் செய்ய வேண்டும். இங்கே இன்னும் நீங்கள் வேலிடேஷன்ஸ் ஆட் செய்து கொள்ளலாம். அதாவது கோர்ஸ் நேமின் லென்த் இவ்வளவு இருக்க வேண்டும் போன்ற பல வேலிடேஷன்களை ஆட் செய்து கொள்ளலாம். அந்த விஷயங்களை நீங்கள் தனியாக ஆட் செய்து கொள்ளுங்கள். அந்த விஷயங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் இப்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துள்ளேன். ஏதாவது ஒரு வேலிடேட்டரால் நமக்கு இங்கிருந்து எரர் ஒன்று ரிட்டர்ன் ஆனால் இதை சப்மிட் செய்து கொள்ள முடியாது. அதனால் கட்டாயமாக ரிட்டர்ன் நல் என்றதை கொடுக்க வேண்டும். சரி, இதே விதமாக நம்மால் மற்ற ஃபீல்ட்ஸ்களுக்கும் ஆட் செய்து கொள்ள முடியும். நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனையும் ஆட் செய்து காட்டுகிறேன். நமது கஸ்டம் இன்புட் தான் இங்கே தேவைப்படுகிறது. கஸ்டம் இன்புட்டிற்கு நான் அடுத்ததாக பாஸ் செய்து கொண்டேன். நமது ஃபார்மானது இப்போது உருவாகி கொண்டு வருகிறது. உங்களால் பார்த்து கொள்ள முடியும். இந்த விதமாக நேமை, டிஸ்கிரிப்ஷனை, அந்த விஷயங்களை போட்டுக்கொண்டோம். அடுத்ததாக நாம் நமது டிஸ்கிரிப்ஷனை போட்டுக்கொள்வோம். சரி, அடுத்ததாக டியூரேஷன் தானே, கோர்ஸ் டியூரேஷன் ஆகும். அடுத்ததாக இதிலிருந்தே ஒரு காப்பியை எடுப்போம். நாம் டியூரேஷனிற்கு அடியில்
நம்மால் இருக்க முடியும். கோர்ஸின் ஷெடியூலை உருவாக்க கோர்ஸ் ஷெடியூல் கண்ட்ரோலருக்கு ப்ளீஸ் என்டர் கோர்ஸ் ஷெடியூல் என்று கொடுப்போம். ஃபைனலி நம்மால் இருக்க முடியும். இன்ஸ்ட்ரக்டரை ஆட் செய்து கொள்ள நமது கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் கண்ட்ரோலருக்கு கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டரை தான் நாம் ஆட் செய்து கொள்கிறோம். நாம் இங்கே ப்ளீஸ் என்டர் த கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் என்று சொல்கின்றோம். சரி, கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் ஆகும். இப்போது நம்மால் வேலிடேட்டர்ஸ் விஷயங்களையும் ஆட் செய்து கொண்டு இருக்கின்றோம். வேலிடேட்டர்ஸ் விஷயங்களை உங்களுக்கு புரிகிறது. இவற்றை நம்மால் கம்ப்ளெக்ஸ் ஆக்க முடியும். உங்களால் அந்த விடயங்களை தனியாக உருவாக்கி கொள்ள முடியும். இப்போது நாம் UIற்கு வந்தால் உங்களால் பார்த்து கொள்ள முடியும் நமது இந்த விஷயங்கள் பேசிக்கலி உருவாகி இருக்கிறது. இப்போது நமக்கு பட்டன் ஒன்று தேவை. நான் இங்கே இந்த பட்டனினையும் கஸ்டம் விதமாக உருவாக்கி கொள்கின்றேன். ஏனென்றால் உங்களால் பார்க்க முடியும் இந்த விதமான பட்டன்ஸ் நமது அப்ளிகேஷனில் எல்லா இடத்திலும் யூஸ் ஆகிறது. இவற்றிற்கு நாம் எழுதி கொள்ள தேவையில்லை. நம்மால் இதை கஸ்டம் விதமாக டிஃபைன் செய்து கொண்டால் நம்மால் இதை யூஸ் செய்து கொள்ள முடியும். அப்படியானால் சரி, நான் முதலில் இந்த பட்டனை ஒரு விஜெட்டாக உருவாக்கி கொள்கின்றேன். அப்படியானால் நாம் விஜெட்ஸிற்கு வந்து கஸ்டம் இன்புட் ஃபீல்டை போல கஸ்டம் பட்டன் டாட் என்று ஒரு கஸ்டம் பட்டனை உருவாக்குவோம். இதை ஒரு ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக உருவாக்கி கொள்கிறேன். உங்களால் இதற்கு கஸ்டம் பட்டன் என்று கொடுக்க முடியும். இந்த பட்டனிற்கு நாம் பாஸ் செய்து கொள்ள வேண்டிய வேல்யூஸ் சில இருக்கின்றன. முன்பு போலவே தான். ஃபைனல் ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் ஒன்று, அதாவது இந்த பட்டன் என்ன என்று டெக்ஸ்டை பட்டனிற்குள் போட்டுக்கொள்வதற்காக நான் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக onPressed, அதாவது உங்களால் கொடுக்க முடியும். இது ஒரு void callback ஃபங்க்ஷனாக இருக்கின்றது. void callback onPressed என்று கொடுப்போம். சரி, அடுத்ததாக உங்களால் முடியும் இந்த விஷயங்களை கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆட் செய்து கொள்ள. இரண்டையும் ரிக்வயர்ட் ஆக்கி கொள்ளுங்கள், ஏனென்றால் இரண்டும் நமக்கு கட்டாயமாக தேவை. அடுத்ததாக உங்களால் முடியும் இங்கிருந்து ரிட்டர்ன் செய்து கொள்ள. நாம் இங்கிருந்து ஒரு எலிவேட்டட் பட்டனை ரிட்டர்ன் செய்து கொள்வோம். சரி, எலிவேட்டட் பட்டனை இந்த விஷயங்கள் செய்து கொள்ள நமக்கு போதுமானது. onPressed என்றதன் மீது ஹோவர் செய்து கொண்டிருந்தால் உங்களால் பார்க்க முடியும் நாம் பாஸ் செய்து கொண்ட onPressed ஆனது இந்த onPressedற்கு தான் பாஸ் ஆக வேண்டும். இப்போது உங்களால் பார்த்து கொள்ள முடியும் நாம் ஏன் இங்கே onPressed இந்த விதமாக void callback ஃபங்க்ஷனாக பாஸ் செய்து கொண்டோம் என்று. உங்களால் பார்க்க முடியும் இந்த onPressedல் நாம் ஒரு void callback ஃபங்க்ஷனை பாஸ் செய்து கொள்ள வேண்டும். சரி, அந்த விஷயங்கள் இப்போது கடினமான விஷயங்கள் அல்ல. நாம் சைல்டாக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை உருவாக்கி கொள்வோம். டெக்ஸ்ட் விஜெட்டில் நாம் டேட்டா விதமாக நாம் பாஸ் செய்து கொள்ளும் டெக்ஸ்டை பாஸ் செய்து கொள்வோம். அண்ட் நான் இங்கே ஸ்டைலிங் விதத்தில் ஆட் செய்து கொள்கின்றேன். நாம் ஒரு டெக்ஸ்ட் ஸ்டைல் விதமாக ஒரு ஸ்டைலை ஆட் செய்து கொள்வோம். உங்களால் ஃபாண்ட் சைஸ் போன்றவற்றை அமைத்து கொள்ள முடியும். ஃபாண்ட் சைஸ் மற்றும் ஃபாண்ட் வெயிட்டை உங்களால் போல்ட் விதமாக போட்டுக்கொள்ள முடியும். மற்றும் கலரை உங்களால் colors.white விதமாக போட்டுக்கொள்ள முடியும். சரி, நான் இதை ஒரு கன்ஸ்டாக குறித்து கொள்கின்றேன். அடுத்ததாக உங்களால் இந்த பட்டனின் ஸ்டைலிங் விஷயங்களை அமைத்து கொள்ள முடியும். நான் இங்கே ஸ்டைலிங் விஷயங்களை இந்த விதமாக காப்பி செய்து கொள்கின்றேன். பிரைமரி கலர் என்பதை இம்போர்ட் செய்து கொள்ளுங்கள். உங்களால் பார்க்க முடிகிறது நான் ஸ்டைலிங்காக கொடுத்தது எலிவேட்டட் பட்டன் டாட் ஸ்டைல் ஃப்ரம் என்பதை. நான் இங்கே பேடிங்கை கொடுத்திருக்கின்றேன். அடுத்ததாக ஷேப்பை நான் ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் பார்டராக போட்டுக்கொண்டிருக்கின்றேன். எலிவேஷனையும் மற்றும் பேக்ரவுண்ட் கலரையும் நமது பிரைமரி கலர் என்ற கிரீன் கலரை பயன்படுத்தினேன். பிரைமரி கலரை நாம் ஒரு கன்ஸ்டாக டிஃபைன் செய்து கொண்டோம். உங்களுக்கு நினைவிருக்கலாம் இந்த விஷயங்கள் நமக்கு தேவை. இப்போது என்னால் முடியும் add new course என்ற பேஜிற்கு வந்து இதை கால் செய்ய. நாம் இங்கே வந்து நான் முதலில் ஒரு சைஸ்டு பாக்ஸை கொடுத்து கொள்கின்றேன். ஹைட்டை நாம் இங்கே மதிப்பு போல கொடுப்போம். அடுத்ததாக நம்மால் முடியும் நாம் கிரியேட் செய்து கொண்ட கஸ்டம் பாட்டமை கால் செய்ய. டெக்ஸ்டை நாம் add course என்று பாஸ் செய்வோம். அடுத்ததாக onPress மெத்தட். நாம் இந்த onPress மெத்தடை நான் தனியாக மேலே டிஃபைன் செய்து கொள்கிறேன். இப்போது நமக்கு தேவைப்படுவது இந்த பட்டனை கிளிக் செய்த பிறகு ஃபார்மை வேலிடேட் செய்து கொள்வது.
இந்த பட்டனை கிளிக் செய்த பிறகு ஃபார்மை வேலிடேட் செய்து கொள்வது, வேலிடேஷன் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் இங்கே ஆட் செய்து கொள்ளும் டேட்டாவை நமது க்ளவுட் ஃபயர்ஸ்டோரில் சேவ் செய்து கொள்வது, அந்த விஷயங்களைத்தான் செய்து கொள்ள வேண்டும். நான் முதலில் இந்த ஒன் ப்ளஸ் டே கிளிக் செய்த பிறகு ரன் ஆக வேண்டிய மெத்தடை நான் இங்கேயே மேலே டிஃபைன் செய்து கொள்கிறேன். நான் இங்கே void, நாம் இதற்கு சப்மிட் ஃபார்ம் என்ற இந்த மெத்தடிற்கு பெயர் கொடுப்போம். சரி, இது அசிங்காக இருக்க வேண்டும், ஏனென்றால் நான் டேட்டா சேவ் செய்ய வேண்டும் ஃபயர்ஸ்டோரில், அதனால் இது ஒரு அசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷனாக இருக்க வேண்டும். இப்போது நாம் ஃபார்ம் வேலிடேஷன்ஸ்களை ஆட் செய்யத்தான் இருக்கிறது. ஃபார்மை வேலிடேட் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நினைவிருக்கிறதா, நாம் அதற்காகத்தான் ஒரு ஃபார்ம் கீயை கிரியேட் செய்தோம். உங்களால் இந்த விதமாக பார்க்க முடியும். ஃபார்ம் கீயால் சென்று ஒரு கரண்ட் ஸ்டேட்டை எடுக்கலாம். கரண்ட் ஸ்டேட்டை உங்களால் வேலிடேட் செய்து கொள்ள முடியும். வேலிடேட் என்றது ட்ரூ ஆனால் இந்த விஷயம் சரியாக நடந்தால் ட்ரூ என்றது ரிட்டர்ன் ஆகும். தவறானால் நாம் ஃபால்ஸ் என்றதை ரிட்டர்ன் செய்து கொள்வோம். இது ட்ரூ ஆனால் நான் இங்கே ஃபார்மை சேவ் செய்து கொள்ள வேண்டும். அதாவது ஃபார்ம் கீயில் இருக்கும் கரண்ட் ஸ்டேட்டை உங்களால் சேவ் செய்து கொள்ள முடியும். ஆகவே சேவ் செய்து கொண்டோம் என்றால் நாம் டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர்ஸ்களுக்கு நாம் கிரியேட் செய்து கொண்ட வேல்யூஸ் விஷயங்கள் அசைன் ஆகிறது. சரி, அடுத்ததாக நான் இங்கே இதை சேவ் செய்து கொள்கிறேன். அப்போது நம்மால் இப்போது இந்த வேலைகளை செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நாம் கிரியேட் செய்து கொண்டதை பிரிண்ட் செய்து கொள்ளவும் முடியும். நாம் கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கண்ட்ரோலரின் டெக்ஸ்டை பிரிண்ட் செய்து கொள்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நம்மால் பிரிண்ட் செய்து கொள்ள முடியும். இங்கே பிரிண்ட் செய்து கொள்ள அல்ல, நமக்கு தேவைப்படுவது டேட்டா பேஸில் சேவ் செய்து கொள்ள. பட் பேசிக்கலி நம்மால் சரியாக வேலை செய்கிறதா என்று பார்க்க அந்த விஷயங்களை செய்து கொள்ள முடியும். இப்போது என்னால் இங்கே சப்மிட் ஃபார்ம் என்றதை போட்டுக்கொள்ள முடியும். உங்களுக்கு நினைவிருக்கிறதா, நாம் சப்மிட் ஃபார்மிற்கு கண்டெக்ஸ்டை பாஸ் செய்து கொள்ள வேண்டும். சரி, அந்த விஷயங்களை சரியாக செய்து நமக்கு ஏதாவது தவறு நடக்கிறதா என்று பார்ப்போம். நான் இதை ரீஸ்டார்ட் செய்து கொள்கிறேன். என்னால் டீபக் கன்சோலை கிளியர் செய்து கொள்ள முடியும். ரீஸ்டார்ட் ஆனது. நான் இங்கே கோர்ஸ் ஒன்றை ஆட் செய்யும் ஸ்க்ரீனிற்கு போய் ஃபார்ம் வேலிடேஷனை பார்ப்போம். ஃபார்ம் வேலிடேஷன் ஆனது அழகாக வேலை செய்கிறது. உங்களுக்கு தெரியும், வித்தியாசமான கலர் ஒன்று அட் ஆகி இருக்கிறது. அந்த விஷயங்கள் அழகாக வேலை செய்கிறது. இப்போது நான் இங்கே நார்மல் டேட்டா சிலவற்றை இந்த விதமாக என்டர் செய்து கொண்டு போகிறேன். நாம் பார்ப்போம். இதை சப்மிட் செய்து கொண்ட பிறகு சரி, எல்லா டேட்டா விஷயங்களையும் என்டர் செய்து கொண்டால் கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆனது எனக்கு இப்போது பிரிண்ட் ஆகிறது. உங்களுக்கு தெரியும். சரி, அப்படியானால் நம்மால் முடியும். நாம் இப்போது ஃபார்மை வேலிடேட் செய்து விட்டோம். ஃபார்மை வேலிடேட் செய்து கொண்ட பிறகு இந்த டேட்டா ஃபீல்ட்ஸ் விஷயங்கள் வேலிடேட் ஆகி இருந்தால் என்னால் இங்கிருந்து நமது டேட்டா விஷயங்களை நமது டேட்டா பேஸில் சேவ் செய்து கொள்ள முடியும். சரி, இப்போது நாம் நமது அப்ளிகேஷனில் புதிதாக கோர்ஸ் ஒன்றை கிரியேட் செய்து கொள்ள தேவைப்படும். UI பக்கவாட்டில் தேவையான விஷயங்களை கன்ஃபிகர் செய்து கொண்டு இருக்கின்றோம். இப்போது நாம் ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் ஆட் செய்து கஸ்டம் விஜெட்ஸ்களை நாம் உருவாக்கி கொண்டோம். இப்போது நமக்கு தேவை ஒட்டுமொத்தமாக பார்த்தால் கோர் லாஜிக்கை இதில் இம்ப்ளிமெண்ட் செய்து கொள்வதாகும். இப்போது நமக்கு தேவை நாம் சேவ் செய்து கொள்ளும் கோர்ஸை நமது லோக்கல் ஸ்டோரேஜ் போன்றவற்றில் இல்லாமல் நாம் இப்போது நமது டேட்டா பேஸில் ஃபயர்ஸ்டோர் டேட்டா பேஸில் நாம் சேவ் செய்து கொள்ள வேண்டும். அப்போது நாம் நமது டாட் ஆப்ஜெக்டை நாம் JSON விதமாக கன்வெர்ட் செய்து கொள்ள வேண்டும். அது போன்ற சீரியலைசேஷன் ஆர் டீசீரியலைசேஷன் விடயங்களை செய்து நாம் சரியாக இந்த விடயங்களை மேனேஜ் செய்து கொள்ள வேண்டும். நாம் அடுத்த செக்ஷனில் நாம் எப்படி ஆட் செய்து கொள்ளும் கோர்ஸை ஃபயர்ஸ்டோர் கிளவுட் டேட்டா பேஸில் ஸ்டோர் செய்து கொள்வது என்று நாம் பார்ப்போம்.